அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதாலிக யஜ்தபீக ரப்புக வயுஅல்லிமுக மின் தஅவீரில் அஹாதீஸ் வயுத்திம்மு நிஅமத்தஹு அலைக வஅலா ஆலி யஅக்கூப கமா அத்தம்மஹா அலா அபவைக மின் கப்லு இப்ராஹீம வ இஸ்ஹாக் இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அவ்வாறே உம்முடைய ரப்பு உம்மை தேர்வு செய்கிறான், கனவுக்கு பலன் சொல்லுகிற விளக்கங்களை உமக்கு கற்றுக் கொடுப்பான். உம்முடைய இரு தந்தைகளான இப்ராஹிம், இசாக் இவர்கள் மீது இதற்கு முன்னாலே தன்னுடைய நேமத்தை அல்லாஹ் பூரணப்படுத்தியது போன்று உம்மீதும் யாக்கூபனுடைய சந்ததிகள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய நேமத்தை பூரணப்படுத்துவான். நிச்சயமாக உம்முடைய ரப்பு நன்கு அறிந்தவன், சிறந்த விவேகியாக இருக்கிறான் என்று வல்ல அல்லாஹ் சூரா யூசுப் 12ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அழகான கனவு கண்டார்கள். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவர்களுக்கு சிரம் பணிவதாக கண்டார்கள். தம்முடைய தந்தையிடத்திலே எடுத்து சொன்னார்கள். தந்தை சொன்னார்கள், இந்த கனவை நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லாதீர்கள், உங்களுக்கு எதிராக அவர்கள் சதி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க பகைவனாக இருக்கிறான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய அருமை புதல்வர் யூசுஃபுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்கிற வசன விளக்கத்தை நாம் கடந்த வாரத்திலே நினைவு கூர்ந்தோம். தொடர்ந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய புதல்வரை பார்த்து இப்போது நாம் ஓதிய வசனத்தை சொல்லுகிறார்கள். பிற்காலத்திலே அல்லாஹ் உம்மை ஒரு நபியாக தேர்ந்தெடுப்பான். யஜ்தபீக ரப்புக, கனவுகளுக்கு உரிய பலன்கள் சொல்லுகிற விளக்கத்தையும் உமக்கு தந்தருவான். இது போன்று அல்லாஹ் நேமத்தை பூர்த்தி செய்திருக்கிறான். இதற்கு முன்னாலே உம்முடைய இரு தந்தைகள் இப்ராஹிம், இஸ்ஹாக் அவர்கள் மீது, அதே போன்று அந்த நேமத்தை உங்கள் மீதும் எம்முடைய சந்ததியினர் யாக்கூபுடைய சந்ததியினர் மீதும் அந்த நேமத்தை பூர்த்தி செய்வான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நன்மாராயம் சொல்லுகிறார்கள் தங்களுடைய புதல்வர் யூசுப் நபிக்கு. பல விஷயங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். கனவுக்கு பலன் சொல்லுகிற ஆற்றலை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய இரு தந்தைகளான இப்ராஹிம், இசாக், இப்ராஹிமுக்கு பிறந்தவர்கள் இசாக், இசாக்கு பிறந்தவர்கள் யாக்கூப், யாக்கூபுக்கு பிறந்தவர்கள் யூசுப் பெற்றிருந்ததாக முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வயது சற்றேற குறைய 17 வயதாக இருந்தது. அந்த 17 வயதில் தான் இந்த கனவை காண்கிறார்கள் யூசுப் நபி. அப்படியானால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கனவு பற்றி என்ன சொன்னார்கள் என்றால், நுபுவத்திலே பாக்கி இருப்பது நல்ல கனவுதான், சுப செய்திதான் என்று சொன்னார்கள். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அது என்ன சுப செய்தி? நுபுவத்துக்கு பின்னாலே, நபி பட்டத்திற்கு பின்னாலே புஷ்ரா, சுப செய்தி என்று கூறுகிறீர்களே, அது என்ன? நல்ல கனவு என்று சொன்னார்கள். சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல கனவை தருவான். அந்த கனவை நாம் புறக்கணித்து விட ஆகாது. அந்த கனவு மூலமாக வருங்காலத்திலே என்ன நடக்கும் என்பது பற்றிய சில அறிவிப்புகள் இருக்கும், அறிகுறிகள் இருக்கும். நல்ல முறையில யார் கனவுக்கு பலன் சொல்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த இறை அடியார்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சகோதரர்களுக்கு சொன்ன அறிவுரையிலிருந்து நாம் தெரிய வருவது என்னவென்றால், சில நல்ல கனவுகளை காண்போம். எதிர்காலத்திலே நம்முடைய பதவி உயர்வுக்கு அந்த கனவுகள் அடையாளமாக இருக்கும். அதை எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டிருக்க கூடாது. காரணம், சமகாலத்தில் வாழக்கூடியவர்கள் பொறாமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இவர் உயர் பதவி பெறப்போகிறார் என்று பொறாமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பொறாமை கொள்ளும் போது அதனுடைய விளைவுகள் சில சமயம் சங்கடங்களாக ஆகிவிடும். எனவே
இதை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிறர் பொறாமைக்கு காரணமாக எதுவெல்லாம் இருக்குமோ அதை நமக்குள்ளேயே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. நான் இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு இன்னென்ன பதவிகள் கிடைத்திருக்கின்றன, என்னுடைய குடும்பத்திலே இன்னென்ன வளங்கள் பெருகி இருக்கின்றன என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கலாகாது. காரணம், சமகாலத்தை சார்ந்தவர்கள் அதை சகிக்க மாட்டார்கள். பொறாமையினுடைய இந்த தீ இருக்கிறது, அது பற்றி எரிய ஆரம்பித்து விடும். எனவேதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அருமை புதல்வர் யூசுஃபுக்கு அறிவுறுத்துகிறார்கள், நீங்கள் உங்களுடைய கனவுகளை உங்களுடைய சகோதரர்களிடத்திலே எடுத்து சொல்லிவிடாதீர்கள். இப்போ யக்கீதுலக்க கைதா, உங்களுக்கு ஏதாவது அவர்கள் சதி செய்து விடுவார்கள் என்று. எனவே இதனை எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். கனவுகளை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. எத்தனையோ கனவுகளை நாம் காண்போம், அதில் நமக்கே தெரியும் இது நல்ல கனவு என்று தெரியும். சில கனவு பார்ப்பதற்கு கலக்கமாக இருக்கும், ஆனால் அதனுடைய கருத்து எதிர்மறையாக இருக்கும். அது நல்ல கனவாக இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள், கலக்கம் அடைகிறார்கள். அது என்ன கனவு? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை தோண்டுவது போன்று, அதில் எலும்புகள் எல்லாம் வெளியே எடுப்பது போன்று. இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டால் யாருக்கும் கலக்கம் ஏற்படுமா, ஏற்படாதா? அன்றைய காலத்தில் கனவுக்கு நல்ல பலன் சொல்லக்கூடிய முஹம்மது இப்னு சீரின் என்று கூறுவார்கள். அவரிடத்திலே அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒன்றுமில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் இருந்து என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கின்றனவோ, விளக்கங்கள் இருக்கின்றனவோ, அதை நீங்கள் வெளியே கொண்டு வரப்போகிறீர்கள், அவ்வளவுதான். எலும்புகளை வெளியே எடுப்பதாக அதற்கான விளக்கம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுகளில் என்னென்ன ஞானங்கள் இருக்கின்றனவோ, என்னென்ன ஷரியத்து சட்டங்கள் இருக்கின்றனவோ, அதை நீங்கள் பகுத்தாய்வு செய்ய போகிறீர்கள். பகுத்தாய்வு செய்து இந்த உம்மத்தாருக்கு நீங்கள் அதை சமர்ப்பிக்க போகிறீர்கள். சாந்தமடைந்தார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, சில கனவுகள் நமக்கு பரவசம் தரக்கூடியதாக இருக்கும். கனவிலே வெண்மையான ஆடைகளை பார்த்தோம் என்றால் அது நல்ல கனவு. நம்முடைய பெற்றோர், நம்மிடமிருந்து பிரிந்து சென்று விட்டவர்கள், இறந்து விட்டவர்கள் வெண்மையான ஆடைகளை காட்சியளித்தார்கள் என்றால் நாம் சந்தோஷப்படலாம். ஹதீஸ் கிதாபுகளில் காணப்படுகிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்திலே தங்களுடைய நுபுவத்தை பற்றி எடுத்து சொன்னீர்கள். உங்களுடைய 40வது அகவையிலே வஹி இறங்குகிற அந்த விஷயத்தை சொன்னீர்கள். அப்போது அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு வஹி இறங்குகிறது என்றால், ஜப்ரைலை நீங்கள் கண்டீர்கள் என்றால், நீங்கள் நபி என்பதற்கான அடையாளம் என்று, நான் எதிர்காலத்திலே நான் உயிரோடு இருந்தேன் என்றால் நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று வரக்கா சொன்னார்களே. ஆனால் சீக்கிரமாக இறந்து போய்விட்டார்கள். அவர் நிலை என்ன? நீங்கள் உங்களுடைய நுபுவத்தை வெளியே எடுத்து சொல்வதற்கு முன்னாலேயே, தாவத் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாலேயே இறந்து போய்விட்டாரே, அவருடைய நிலை என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் அவரை கனவிலே கண்டேன். அவர் வெண்மையான ஆடை அணிந்திருந்தார். வெண்மையான ஆடையோடு ஒருவரை நாம் கனவு கண்டோம் என்றால் அவர் சுவனவாசி. கருப்பு ஆடை, வேறு கலர்களில் ஆடைகள் அணிந்திருந்தால்தான் நாம் யோசிக்க வேண்டும், அவர் வெள்ளுடை அணிந்திருந்தார், எனவே சோனவாசி என்று சொன்னபோது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமிதப்பட்டார்கள். காரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் ஒரு சொந்தக்காரராக, உறவினராக இருந்தார்கள். இப்படி சில கனவுகள் இருக்கின்றனவே, அது மிக அழகான கனவாக இருக்கும். சில கனவு மோசமான கனவாக இருக்கும். மோசமான கனவாக ஒரு சஹாபி கனவு காண்கிறார். ஒரு கருப்பு பெண், மொட்டையடித்த பெண், அவள் மதீனாவிலிருந்து வெளியேறி ஜுஹஃபா என்ற இடத்தை சென்று அடைகிறாள். இந்த கனவை காண்கிறார். அதற்கு விளக்கம் சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில், ஒன்றுமில்லை, இப்போது கொள்ளை நோய் பரவி இருக்கிறது புனித மதீனாவிலே. இந்த நோய் மதீனாவை கடந்து ஜுஹஃபா என்ற இடத்திற்கு சென்றுவிடும். மதீனத்து மக்கள் அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுபட போகிறார்கள். இதுதான் அந்த கனவின் பலன் என்று சொன்னார்கள். இப்படி அருமை சகோதரர்களே, சில கனவுகள், அந்த கனவுகளுக்கான சில விளக்கங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். படியேறுகிறார்கள்.
தங்களுக்கு பின்னாலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் படி ஏறுகிறார்கள். 2 படிகள் வித்தியாசம். மறுநாள் காலையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், அபூபக்கர், நாம் இருவரும் படி ஏறி கொண்டிருக்கிறோம். ஆனால் 2 படிகள் நான் மேலே ஏறி கொண்டிருக்கிறேன். நீங்களோ 2 படிகள் கீழே இருந்து மேலே ஏறி கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு முன்னாலே 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ்வை சென்று அடைந்து விட போகிறீர்கள். அதுதான் இந்த கனவுனுடைய ஒரு பலன் என்று சொன்னார்கள். அப்படியே நடந்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கிறார்கள், வஃபாத் ஆகிறார்கள். 2 ஆண்டுகள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத் பொறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் மறைகிறார்கள். அப்படியே நடக்கிறது. அடுத்து ஒரு கனவு காண்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன கனவு காண்கிறார்கள்? கருப்பு ஆடுகள் என்னை தொடர்கின்றன, அதைத் தொடர்ந்து வெள்ளையான ஆடுகள் தொடர்கின்றன என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல சொல்ல, யார சொல்ல, ஒன்றுமில்லை, முதலிலே அரபு குலத்தோர் உங்களை பின்பற்றுவார்கள், உங்களுடைய தாவத்தை ஏற்பார்கள். அதைத் தொடர்ந்து வெள்ளை ஆடுகள் என்றால் வெளிநாடுகளில் வாழக்கூடிய அஜமிகள், அரபிகள் அல்லாதோரை அஜமிகள் என்று சொல்வார்கள். தொடர்ந்து அவர்களும் இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்துவார்கள், இஸ்லாத்தை ஏற்க. அது அப்படியே நடந்தது. அன்பு சகோதரர்களே, அரபு உலகத்திலே முதலிலே மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதற்கு பின்பு அண்டை நாடுகளிலே, அண்டை பிரதேசங்களிலே இஸ்லாம் பரவுகிறது. நிறைய பேர், ஆயிரம் மக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட கனவு. புகார் ரஹ்மத்துல்லாஹி காணாத கனவா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்களிலே ஈக்கள் மொய்க்கின்றன. அந்த ஈக்களை தங்களுடைய விசிறியினால் விரட்ட புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விரட்டி கொண்டிருக்கிறார்கள் கனவிலே. பின்னால் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது, ஆம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அந்த பொன்மொழிகள், அதில் எது பலகீனமான பொன்மொழிகளோ அதை பிரித்து, எது பலமான பொன்மொழிகளோ, பெருமானார் ரசூலே கரீம் ஹதீஸ்களோ, அந்த ஹதீஸ்களை நீங்கள் தொகுத்தெடுப்பீர்கள் என்று விளக்கம் சொன்னார்கள். அதே போன்றுதான் தொகுத்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அல் ஜாமிஉ ஸஹீஹ் உருவாயிருக்கிறது, புகாரி உருவாயிருக்கிறது. உலகமெல்லாம் புகாரி ஃபேமஸ் ஆகிருக்கிறது என்றால் அந்த கனவின் விளக்கத்தை வைத்துத்தான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹான நம்பகமான ஹதீஸுகளை எல்லாம் தொகுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, சில கனவுகளை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம், இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தந்த ஒரு வரம். நாமும் சில கனவுகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் ஏதாவது ஒரு முக்கியம் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்து உரியவர்களிடத்தில் அதற்கான விளக்கங்களை கேட்டு நாம் தெளிவு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.